श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். அசோகவனத்தில் அனுமான் வாலில் பழைய துணிகள் கந்தைகள் போன்றவற்றை கற்றி எண்ணெயை ஊற்றி அதை கொளுத்தி அனுமானை நகர்பூராக அழைத்துச் சென்றார்கள். அக்னி பகவானும் அவரை எரிக்கவில்லை. வாயு பகவானும் குளிராக வீசிக்கொண்டிருந்தான். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக குபீரென்று மேலே எழும்பி பெரிய சப்தம் போட்டுக்கொண்டு குதித்தெழுந்து அந்த நகர வாயில், பாதுகாவலர்கள் அதிகமாக இல்லாத நகரத்தின் வாயிலின் மேல் ஏறிக்கொண்டு உட்கார்ந்தார். பெரிய மலை போன்ற உருவத்தை எடுத்துக்கொண்டார். வினாடி பொழுதில் மறுபடியும் உடனடியாக சிறிய உருவத்தை எடுத்து கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்தார். மறுபடியும் மலை போன்ற உருவம், பெரிய உருவம் எடுத்துக்கொண்டார். கையில் அங்கு வாசற்படியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய உலக்கையை எடுத்துக்கொண்டு அந்த காவற்காரர்கள் அனைவரையும் தாக்கினார். அங்கே சூரியனை போல் பிரகாசித்து கொண்டிருந்தார். தான் வந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறிவிட்டது என்பதனால் உற்சாகம் மேன்மேலும் பொருகிக்கொண்டே போயிற்று. லங்கையை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த அனுமான் இனி செய்ய வேண்டிய காரியம் எது மிகுதியாக இருக்கிறது என்று சிந்திக்கிறார். ராட்சசர்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய இப்போது செய்ய வேண்டிய காரியம் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதோ? அசோகவனத்தை அழித்து விட்டேன். முக்கியமான அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். படை வீரர்களில் ஒரு பகுதியினர் மாய்க்கப்பட்டார்கள். பாக்கி இருப்பது கோட்டையை தகர்ப்பதுதான். கோட்டையை அழித்தால்தான் நான் இதுவரை பட்ட சிரமங்கள் பலனடைந்ததாக இருக்கும். எளிதான முயற்சியால் இந்த காரியத்தை செய்து முடித்தால்தான் என்னுடைய சிரமம் பயனடைந்ததாக இருக்கும். என்னுடைய வாளில் எரிந்து கொண்டிருக்கிறதே அக்னி, அவரை திருப்தி செய்ய இந்த மாபெரும் இல்லங்களை அர்ப்பணம் செய்வதுதான் நியாயம் என்று யோசித்து ஒரு மின்னலடிக்கும் வேகத்தில் மேகம் போல் எரிந்து கொண்டிருக்கிற வாளோடு இலங்கையின் கட்டடங்களின் உச்சி மேல் வேகமாக சுற்றி சுற்றி வந்தான் அனுமார். நன்றாக பார்த்து கொண்டே ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கும், ராட்சசர்களின் பூஞ்சோலைகளிலும் கொஞ்சமும் பயப்படாமல் அரண்மனைகளிலும் அனுமான் சஞ்சரித்தார். காற்றைப் போல பலமும் வேகமும் கொண்ட அனுமான் பிரகஸ்தனுடைய வீட்டில் குதித்து அங்கே நெருப்பை வைத்தார். பின்னர் வீரனான மகாபார்ஷவனின் மாளிகைக்குள் குதித்து பிரளய காலாக்னி போல் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை தள்ளினார். அந்த பெரு வானரர் வஜ்ரதம்ஷனுடைய மாளிகைக்கும், தேஜஸ்வியான சுகன் மற்றும் புத்திமானான சாரணன் மாளிகைக்கும் தாவிச் சென்றார். அவ்வாறே இந்திரஜித்தின் இருப்பிடத்தை கொளுத்தினார். வானரத் தலைவர் பின்னர் ஜம்புமாலி மற்றும் சுமாலியின் மாளிகைகளையும் எரித்தார். ரச்மிகேது, சூரிய சத்ரு, ஹ்ரஸ்வகர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமச்சன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜ்ஜிஹ்வன், கோரன், ஹஸ்திமுகன், கராலன், விசாலன், சோனிதாக்ஷன், கும்பகர்ணன், மகராக்ஷன், யக்ஞசத்ரு, பிரம்மசத்ரு, நராந்தகன், கும்பன், துராத்மா, நிகும்பன் என்று இவர்களுடைய மாளிகைகளை வரிசையாக கடந்து ஒவ்வொரு மாளிகையாக எரித்தார் அனுமார். பீஷ்ணனின் அரண்மனையை மட்டும் தவிர்த்து விட்டார். பெரும் புகழ் படைத்த அனுமான் அந்த மாபெரும் மாளிகைகளில் மிகவும் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய வளமையை எரித்து அழித்தார். வெற்றி திருவும் வீரத்துரிவும் பொறிந்திருக்கின்ற ஆஞ்சநேயர் இவை எல்லாவற்றையும் குலைத்ததன் பின்னர் ராட்சசர்களின் மாபெரும் தலைவனான ராவணனுடைய இருப்பிடத்தை அடைந்தார். பல வகையான ரத்னங்களால் அழகு செய்யப்பட்டதும், மேரு பர்வதம் மந்திர பர்வதம் போல் விளங்குவதும், எல்லா மங்களப் பொருட்களும் நிறைந்து பிரகாசிப்பதுமான முக்கியமான அந்த மாளிகையில் வால் நுனியில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை உதிர்த்துவிட்டு யுக முடிவில் ஏற்படும் மேக கர்ஜனை போல அனுமான் பேர் ஆரவாரத்தை எழுப்பினான். காற்றும் சேர்ந்து கொண்டது. மிகவும் வேகத்தோடும் பலத்தோடும் எரிந்து கொண்டிருந்த அக்னி பிரளயகால அக்னியைப் போல வெகுவாக வளர்ந்து ஓங்கியது. வாயுதேவனும் அந்த கட்டடங்களில் தழல் விட்டெறியும் அக்னியை பரப்பினார். அவருடைய கூட்டுறவால் அக்னி மிகவும் பலம் கொண்டதாயிற்று. முத்து, மணி, இரத்தினங்களால் ஆனவையும் தங்கமயமான சாளரங்கள் இருந்தவையுமான மாபெரும் கட்டடங்கள் சடபட என்று எரித்து தகர்க்கப்பட்டது. ஏராளமான புண்ணியம் செய்தவர்களை தேவலோகத்திலிருந்து விமானம் வந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பது ஐதீகம். புண்ணிய கர்மாக்களுடைய சேமிப்பு உள்ளவரை அவர்கள் சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருப்பார்கள். புண்ணியம் தீர்ந்து போனவுடன் சித்தர்களின் விமானங்கள் ஆகாயத்திலிருந்து மண்ணுலகில் வீழ்ந்து போவதைப் போல தகர்க்கப்பட்ட அந்த கட்டடங்களின் மேல் பகுதிகள் தரையில் வீழ்ந்தன. சொத்துக்களை இழந்துவிட்டதால் தம் வீட்டை காப்பாற்றுவதில் கூட உற்சாகம் இழந்து
அங்கும் இங்கும் சிதறி ஓடிய ராட்சசர்களால் பெரும் கூச்சல் உண்டாயிற்று. குரங்கு ரூபத்தில் அக்னியே இங்கு வந்திருக்கிறான், ஐயோ என்ன! மார்பில் குழந்தைகளை அணைத்து கொண்டு ஓடிய பெண்கள் அலறிக்கொண்டு விழுந்தார்கள். வீட்டு உப்பரிகைகளில் பிடித்து கொண்டு நெருப்பினால் பாதிக்கப்பட்டு கூந்தல் அவிழ்ந்து புரள மேலே இருந்து விழுந்து கொண்டிருந்த சில பெண்கள் மேகக்கூட்டத்திலிருந்து விழும் மின்னற்கொடிகளைப் போல் விளங்கினார்கள். வஜ்ரம், பவழம், வைடூரியம், முத்து, வெள்ளி ஆகியவர்களின் கலவையால் விசித்திரமான முறையில் கட்டப்பட்ட வீடுகளிலிருந்து உருகி ஓடும் அந்த தாதுக்களை பார்க்கிறார் ஆஞ்சநேயர். மரக்கட்டைகளை எவ்வளவு எரித்தாலும் அக்னிக்கு திருப்தியே ஏற்படுவதில்லை. மேலும் எரிப்பதற்கு அது பொருளை தேடுகிறது. அப்படியே முக்கிய ராட்சசர்களை கொன்றதால் மட்டுமே அனுமானுக்கு கொஞ்சமும் திருப்தி ஏற்படவில்லை. இந்த பூமியும் இதுவரை அனுமானால் கொல்லப்பட்ட அரக்கர்களால் போதும் என்று திருப்தி அடையவில்லை. அக்னி ஜுவாலைகள் சில இடங்களில் புரசம் மலர்கள் போலவும், சில இடங்களில் இலவ மரத்தின் மலர்கள் போலவும், மற்றும் சில இடங்களில் குங்குமத்தை போன்றும் பிரகாசித்தது. ருத்ரரால் திரிபுரம் எரிக்கப்பட்டதைப் போல மிகுந்த துடிப்புடன் கூடிய மகாத்மாவான அனுமனால் லங்கா நகரம் எரிக்கப்பட்டது. பின்னர் லங்கையின் மலையான திரிகூட பர்வதத்தின் சிகரத்தைச் சுற்றிலும் மிகுந்த வேகம் கொண்ட அனுமானால் வைக்கப்பட்ட அக்னி பயங்கரமான வல்லமையோடு வேகமாக பரவியது. பிரளயகால அக்னிக்கு ஒப்பான வேகத்தோடு கூட காற்றோடு கூடிய நெருப்பு ராட்சசர்களின் வீடுகளிலிருந்து ஆகாயம் அளவுக்கு புகையில்லாமல் கொழுந்து விட்டெறிந்தது. அந்த அக்னிக்கு ராட்சசர்களின் சரீரங்களே நெய் ஆகுதிகளாக ஆயிற்று. கோடி சூரியன்களுக்கு நிகராக ஒளி வீசிக்கொண்டு இலங்கையை முழுவதையும் சூழ்ந்து கொண்டு இடிமுழக்கம் போன்ற பலவித சப்தங்களால் அண்டத்தையே பிளப்பது போல் அந்த மாபெரும் அக்னி சிறப்பாக விளங்கித்து. அங்கே பலாச புஷ்பம் போல் ஜொலிக்கும் முரட்டு சுவாலைகள் ஓங்கி பெருகின. அடங்கிய புகையால் மறைக்கப்பட்ட மேகங்கள் ஆகாயத்தில் கருணைதல் போல் ஒளி வீசித்து. இவன் வஜ்ராயுதத்தை உடைய தேவலோக அதிபதியான மகேந்திரனோ, சாக்ஷாத் யமனோ, வருணனோ, வாயுவோ, ருத்ரனோ, அக்னியோ, சூரியனோ, செல்வத்திற்கு அதிபதியான குபேரனோ, அல்லது சாக்ஷாத் காலந்தானோ? நிச்சயமாக இவன் வெறும் வானரன் அல்லன். எல்லோருக்கும் பிதாமகர் நிலையில் உள்ளவரும் எல்லாவற்றையும் படைப்பவருமான நான்முக பிரம்மாவின் பெரிய கோபமே ராட்சசங்களை அழிப்பதற்காக வானர ரூபம் ஏற்று இங்கு வந்திருக்கிறதோ, அல்லது அனந்த அவ்யக்த அச்சிந்திய பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகத்தான தேஜஸ் ராட்சசர்களை அழிப்பதற்காக தன் மாயாசக்தியால் வானர வடிவம் ஏற்று இப்போது இங்கு வந்திருக்கிறதோ? உயிர் பிராணிகளோடும் வீடுகளோடும் மரங்களோடும் திடீரென எரிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்த்து பிரமுகர்களான அரக்கர்கள் கூட்டமாக கூடி இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ராட்சசர்களோடும் குதிரை ரதங்களோடும் யானைகளோடும் பறவை கூட்டங்களோடும் விலங்குகளோடும் மரங்களோடும் கண்மூடித்தனமாக எரிக்கப்பட்ட இந்த இலங்கை பட்டணம் இறங்கத்தக்க விதமாக அலறி ஓலமிட்டு அழுதது. என் அப்பா, குழந்தாய், ஆ நாதா, என் நண்பனே, போகசுகங்களைத் தரும் புண்ணியத்தையும் உயிரையும் பறிகொடுத்தோமே என்றெல்லாம் அரக்கர்களால் பலவிதமாக புலம்பும் ஒலியும் சேர்ந்து அங்கே எழுந்த இரைச்சல் மிகவும் கோரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. நெருப்புச் சுவாலைகளால் சூழப்பட்டும் முக்கியமான வீரர்கள் கொல்லப்பட்டும் படைகள் தப்பி ஓடப்பட்டும் அனுமானுடைய கோபத்தாலும் உடல் வலிமையாலும் நாசம் செய்யப்பட்ட இலங்கை சாபத்தினால் அழிந்தது போலாயிற்று. பிரமித்து அஞ்சி கவலையில் ஆழ்ந்திருந்த ராட்சசர்களாலும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பினால் எரிக்கப்பட்ட சின்னங்களோடும் விளங்கிய இலங்கை பிரம்மாவினுடைய கோபத்தால் அழிக்கப்பட்ட பூமியைப் போல் ஆகிவிட்டதை மகாத்மாவான அந்த அனுமான் பார்த்தான். சிறந்த மரங்கள் நிறைந்த அசோகவனத்தை அழித்து மகாவீரர்களான அரக்கர்களை யுத்தத்தில் கொன்று எழில்மிகு வீடுகளையே இரத்தின மாலையாக கொண்ட அந்த இலங்கையை எரித்து வாயுகுமாரனான் அனுமான் கம்பீரமாக வீற்றிருந்தார். அங்கே திருக்கூடமலையின் அழகிய முன்முகட்டில் அமர்ந்திருந்த அந்த வானர ராஜசிம்மமான ஆஞ்சநேயர் எரிந்து கொண்டிருக்கும் வால் சுடர் மாலையென விளங்க கிரணங்களால் சூழப்பட்ட சூரியன் போல் தோன்றினார். ஏராளமான ராட்சசர்களை கொன்று அநேக மரங்கள் நிறைந்த அசோகவனத்தை அழித்து ராட்சசர்களின் வீடுகளில் நெருப்பு வைத்த மகாத்மாவான அனுமான் மனத்தால் ஸ்ரீராமனை நினைத்தார். வானர வீரர்களில் முக்கியமானவரும் மகாபலம் பொருந்தியவரும் வாயுக்கு ஒப்பான வேகமுடையவரும் பெரும் மதியாளரும் வாயுகுமாரனும் மிகச் சிறந்தவருமான அவரை எல்லா தேவர்களும் கொண்டாடினார்கள்.
மகா தேஜஸ்வியும் பெருவானருமான அவர் வனத்தை அழித்து போரில் ராட்சசர்களை கொன்று அழகிய இலங்காபுரியை எரித்து வெற்றி சோபையோடு விளங்கினார். அப்போது தேவர், கந்தர்வர், சித்தர், மாமுனிவர்கள் வெல்வதற்கரிய இலங்கை எரிக்கப்பட்டதை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். வானரோத்தமரான அனுமானை பார்த்து எல்லா பிராணிகளும் இவர் பிரளயகாலாக்னி என்று முடிவு செய்து அஞ்சி நடுங்கித்து. எல்லா தேவர்களும், முனிசிரேஷ்டர்களும், கந்தர்வ வித்யாதர கிண்ணறர்களும், எல்லா மாபெரும் பிராணிகளும் ஈடு இணையில்லாத பெரும் மகிழ்ச்சியை அடைந்தார்கள். மகாபலசாலியான அனுமான் லங்கை முழுவதையும் எரித்துவிட்டு வால் நெருப்பை கடலில் நனைத்து அடைத்தார். நெருப்பால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இலங்கை பட்டணத்திலிருந்து அச்சம் கொண்ட அரக்கர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். அதை பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி அனுமான் ஆலோசித்தார். அவருக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. இலங்கை முழுவதும் எரிந்துவிட்டதே, அடடே, என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே என்று தன்னிடம் ஒரு இகழ்ச்சியும் உண்டாயிற்று. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை தண்ணீரால் அணைப்பது போல பொங்கி வரும் கோபத்தை தன் அறிவினால் அடக்குகிறார்களே அந்த மகாத்மாக்கள் அல்லவா புருஷ சிரேஷ்டர்கள். கோபம் கொண்டவன் எந்த பாவத்தைத்தான் செய்ய மாட்டான்? கோபம் கொண்டவன் ஆச்சாரியனும் கொல்வானோ? கோபம் கொண்ட மனிதன் கடுமையான சொற்களால் சாதுக்களை இழிந்து உரைப்பானே. கோபம் கொண்டவன் பேசத்தகுந்தது தகாதது என்பதை ஒருபோதும் அறிவதில்லை. கோபம் கொண்டவனுக்கு செய்யத்தகாத காரியம் என்று எதுவும் இல்லை, பேசத்தகாதது என்று எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்வான், எதையும் பேசுவான். பாம்பு நலிந்துவிட்ட சட்டையை உரிப்பதைப் போல எவனொருவன் பொங்கி வரும் கோபத்தை பொறுமையினால் துறக்கிறானோ அவனே ஆண் பிள்ளை என்று சொல்லத்தக்கவன். சீதா பிராட்டியார் இங்கே இருக்கிறார் என்ற நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்பினால் கொளுத்தி அழித்தேனே. நான் எவ்வளவு மட்டமான புத்தியுள்ளவன், வெட்கங்கெட்டவன், மகா பாவத்தை செய்தவன். என் எஜமானருடைய காரியத்தை கெடுத்து விட்டேனே நான். ஐயோ, லங்கை நகரம் எரிந்து போயிற்றே. இதை நான் சொன்னால் நிச்சயமாக ஜானகி தேவியும் எரிந்து போயிருப்பாரே. அதனால் அறிவில்லாத என்னால் என் தலைவருடைய காரியம் வீணடிக்கப்பட்டு விட்டதே. எதன் பொருட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது முடிந்தே போயிற்று. இப்போ லங்கை எரிந்து கொண்டிருக்கும் போது மைத்திலி தேவி என்னால் காப்பாற்றப்படவில்லை. என்ன காரியத்திற்காக செய்வதற்காக இங்கு வந்தேனோ, அதாவது சீதையை காண்பது, அந்த செய்து முடித்தேன் என்பதில் சந்தேகமில்லை. திரும்பிச் சென்று சீதை பார்க்கப்பட்டார் என்று ஸ்ரீராமரிடம் தெரிவிக்க வேண்டிய செயல் மட்டுமே பாக்கி இருந்தது. ஆனால் கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட நான் இலங்கையை எரித்ததன் மூல நோக்கமே அழிக்கப்பட்டு விட்டது. இலங்கையில் எரிக்கப்படாத இடமே காணப்படவில்லை. முற்றிலும் நகரம் சாம்பலாக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக ஜானகி தேவியும் அழிந்து போயிருப்பார். என் புத்தி தடுமாற்றத்தினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நாசமாக்கப்பட்டிருந்ததே. ஆனால் இப்போதே இங்கேயே என் உயிரை விடுவதுதான் உச்சிதமானது. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் இப்பொழுது விழுந்து விடட்டுமா, அல்லது வடபாமுகாக்னியில் விழட்டுமா, அல்லது கடல்வாழ் பிராணிகளுக்கு இரையாக இந்த உடலை தந்துவிடட்டுமா? வானரத் தலைவனை உயிரோடு என்னால் எப்படி பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கிவிட்ட நான் அந்த ஆண் சிங்கங்கள் இருவரையும் எப்படி பார்ப்பேன்? சஞ்சலத்தன்மை என்கின்ற குரங்குடைய இயற்கை குணம் 3 உலகங்களில் நன்றாக தெரிந்ததே. அதை கோபம் என்ற மகாபாவத்தால் வெளிப்படையாக காட்டிவிட்டேனே நான். கட்டுப்படாததும் சஞ்சலமானதுமான ராஜசகுணம் நாசமாக போகட்டும். எனக்கு சக்தி இருந்தும் கோபத்தின் காரணமாக மைத்திலி தேவி என்னால் காப்பாற்றப்படவில்லை. சீதா பிராட்டி அழிந்து போனார் என்னால் அவ்விருவரும், ராமலட்சுமணர்கள் இருவரும் உயிரை விட்டு விடுவார்கள். அவர்கள் இறந்தால் சுற்றத்தார்களுடன் சுக்ரீவன் உயிரை விடுவான். சகோதர பாசம் உடையவனும் தர்மாத்மாவனும் பரதனும் சத்ருக்கனும் இந்த செய்தியை கேட்ட பிறகும் எவ்வாறு உயிரை வைத்துக் கொண்டிருப்பார்கள்? அறநெறி தவறாத இக்ஷுவாகு வம்ச பரம்பரை முற்றிலுமாக அழிந்து போனதும் எல்லா மக்களும் துக்கத்தால் துடிக்கப் போகிறார்கள். பாக்கியம் இல்லாதவனாகவும் தர்மார்த்த சேமிப்பை இழந்தவனாகவும் கோபம் என்ன பெருங்குற்றம் நிறைந்தவனாகவும் மக்கள் அழிவுக்கு காரணமாகவும் நான் ஆகிவிட்டேனே. இவ்வாறு அனுமான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது நல்ல சகுனங்கள், நன்னிமித்தங்கள் எல்லாம் தோன்றத் தொடங்கிற்று. முன்பு கூட இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் நேரில் காணப்பட்டனவே என்று மறுபடியும் அனுமான் சிந்தித்தார். அல்லது அழகிய அங்கங்களுடைய அவர் தன்னுடைய தேஜஸினாலே, அதாவது அதிமானுஷ சக்தியினாலே காப்பாற்றப்பட்டிருப்பார். மங்களம் பொருந்திய அவர் அழிந்திருக்க மாட்டார். நெருப்பை எரிக்குமோ? கற்பு கனலால் ஜொலித்து கொண்டிருக்கும் அவரை அக்னிதேவன்தான் எரிக்க முடியுமோ? எல்லையில்லாத மகிமை வாய்ந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமனின் பத்தினியும் தவறாத நெறியும் கொண்ட அவரை நெருப்பு தொடவும் கூடுமோ? எரிப்பதையே தொழிலாக கொண்ட இந்த அக்னி நிச்சயமாக
ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தினாலும் வைதேகி தேவியின் புண்ணியத்தினாலும் தான் என்னை எரிக்காமல் இருந்திருக்கிறது. ஜானகி தேவி பரதன் முதலிய 3 சகோதரர்களுக்கும் தெய்வம் போன்றவர். சாக்ஷாத் ஸ்ரீராமனுடைய மனத்திற்கு பிடித்த மனைவி. அவர் எப்படி அழிந்து போவார்? கொளுத்துதல் என்ற வேலையை எல்லா இடங்களிலும் நன்றாகச் செய்கின்ற வலிமை குன்றாத அந்த பிரபு அக்னி என் வாலை சுட்டு பொசுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நற்குலத் தோன்றலான வைதேகியை போய் அவர் துன்புறுத்துவானா என்ன? அப்போது அனுமான் கடல் மத்தியில் மைனாக பர்வதம் எழுந்து தோன்றி தனக்கு உதவி செய்ய வந்ததை நினைவு கூர்ந்து ஆச்சரியப்பட்டார். தவப்பின் சிறப்பினாலும் சத்தியம் தவறாத பேச்சினாலும் கணவரிடமே மனத்தை செலுத்தியவர் ஆனதாலும் சீதா பிராட்டி வேண்டுமானால் அக்னியை எரிக்கலாம், ஆனால் அவரை அக்னி எரிக்க முடியாது. தர்மத்தால் ரட்சிக்கப்படும் தேவியை பற்றி இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது மகாத்மாக்களான சாரணர்கள் ஆகாயத்தில் பேசிக்கொண்டு போவதை அனுமான் கேட்டார். ஆஹா, அந்த சாரணர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், ஆஹா, அனுமான் தான் எவ்வளவு அரிய பெரிய செயலை செய்திருக்கிறார். பயங்கரமானதும் அடக்க முடியாததுமான அக்னியை ராட்சசர்களின் வீடுகளில் வைத்தார். ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர்கள் ஆகியவர்களின் சோகக்குரல் பெருங்கூச்சலாக எழுந்தது. மக்களுடைய பரபரப்பினால் ஏற்பட்ட கதறல் மலைக்குகைகளில் எதிரொலிக்கிறது. பொறிகை, பிரகாரம், நுழைவாயில் உட்பட நகரம் முழுவதும் எரிந்து போயிற்று. ஆனால் ஜானகி தேவி எரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது என்று அந்த சாரணர்கள் பேசிக்கொண்டு போவதை, அமுதத்திற்கொப்பான அந்த வார்த்தைகளை அனுமான் கேட்டார். உடனே அவருடைய மனத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. கண்ணால் காணப்பட்ட சகுனங்களைக் கொண்டும் வலுவான நல்ல காரணங்களைக் கொண்டும் முனிவர்களுடைய வார்த்தைகளைக் கொண்டும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை தோன்ற அனுமான் நிறைந்த நெஞ்சுடையவரானார். வந்த காரியம் நிறைவேறிவிட்டதால் திருப்தி அடைந்த அனுமான் சீதைக்கு எந்தவித அபாயமும் ஏற்படவில்லை என்று தெரிந்து கொண்டதால் நேரில் அவரை மறுபடியும் பார்த்துவிட்டு திரும்பி போக முடிவு செய்தார். ரொம்ப அற்புதமான இடம் இது. ஏன்னா அனுமான் சமஸ்த லங்கை முகரம் முழுவதுமே அழிந்து போய்விட்டது. அப்படின்னா அந்த ராட்சசர்களை எல்லாம் அழித்து விட்டார். இதுக்கு நிறைய விளக்கங்கள் தர வேண்டும். ஆனால் ரொம்ப சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக, ஆச்சாரியன் எப்படி ஒரு தகுதி வாய்ந்தவனை பகவானிடம் அழைத்து செல்வதற்கு முன் அவனை சுற்றி இருக்கிற நல்லது அல்லாதது அனைத்தையும் நீக்கிவிடுகிறானோ அந்த காரியத்தை அனுமான் இங்கு செய்திருக்கின்றான். இது மிகவும் விவரமாக விளக்கிக்கொண்டே போகலாம். ஆனால் எல்லோருக்கும் மனதிலே தானே ஸ்புரித்து அது புரிந்துவிடும். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.